ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. இது என்ன பார்த்தீங்கன்னா, மீனோட முட்டை. இன்றைக்கி மீன் வாங்கினோம், அதில் இந்த முட்டை இருந்தது. முட்டையை பார்த்த உடனே சின்ன வயசில் அம்மாவோட பாட்டி இந்த மீன் முட்டையை சுட்டு தருவாங்க. அந்த ஞாபகம் வந்துடுச்சு. அம்மாவை சுட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கொஞ்சமாக தான் இருக்குது, இன்னொரு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இல்லை பரவாயில்ல, இதுலேயே செஞ்சு காட்டலாம், செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். முட்டையை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சிட்டிகை மஞ்சளும் மிளகாய் தூள் கொஞ்சமாக, சால்ட்டு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் வச்சு மடித்து எடுத்துக்கோங்க, பொட்டலம் மாதிரி. அந்த பொட்டலத்து மேலே இன்னொரு பேப்பர் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 தடவை மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் முட்டையை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணியே சாப்பிட்லாம், இதுக்கு சுட்டு சாப்பிட்ணுன்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். யாருக்கெல்லாம் மீன் முட்டை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யார் சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன் முட்டையை உள்ளே வச்சுட்டு அம்மா சூடாக இருக்கிற கறியெல்லாம் மேலே எடுத்து போட்டு விட்டுட்டாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டாங்க அடுப்பில். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மீன் முட்டையை சுட்டு எடுத்தாச்சு. இது மேலே இருக்கிற பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட வேண்டியது தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. மீன் முட்டையை சூப்பராக சுட்டு எடுத்தாச்சு. மீன் முட்டையை ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற டேஸ்ட் தனியாக தான் இருக்கும், இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற டேஸ்ட் தனியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட்ட உடனே கொஞ்சமாக இருந்த இந்த மீன் முட்டையை நான், சிஸ்டர், அம்மான்னு 3 பேருமே பிரித்து உடனே சாப்பிட்டுட்டோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு சுட்ட மீன் முட்டை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.